ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கிறது என்ன அப்படின்னா, ஜனநாயகன் போஸ்ட்போன்ட் அப்படின்ற விஷயந்தான். நான் ஏன் இவ்வளோ லேட்டாக அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், எக்ஸாக்டாக என்ன இஷ்யூ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும், இன்னொரு பக்கம் ஓப்பனாக நான் சொல்லிடுறேன், எங்கே நம்ம மனசில் உள்ள வன்மங்கள்லாம் கொஞ்சம் நிறைய வெளியே வந்துருமோ அந்த ஒரு விஷயந்தான். என்ன அப்படி பெரிய வன்மம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, விஜய் சார் மேலெலாம் எந்த ஒரு வன்மம் நமக்கு கிடையாது. அது ஃபஸ்ட்லேருந்தே நான் அந்த சேனல் வச்சுருக்கிறப்பே நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான். நமக்கும் பிரச்சனை விஜய் சாருக்கும் நமக்கும் கிடையாது. விஜய் சார் ஃபேன்ஸ், அதுலேயும் சில பேர்னு சொல்ல முடியாது, பல பேர், அவங்களுக்கும் நமக்கும் தான் வாய்க்கா தகராறு அப்படின்றது நான் பல வாட்டி சொல்லியிருக்கிறேன். எங்கே அந்த வன்மங்கள் ஜாஸ்தியாக வெளியே வந்துருமோ அப்படின்றது தான். ஏன்னா December 31, 2024 யாரும் மறந்துருக்க மாட்டீங்க, நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அதை பற்றி நான் பெருசாக பேசுனதும் கிடையாது. அதே மாதிரி இப்போது இந்த போஸ்ட்போன் ஆனதுக்கப்புறமா நான் ரொம்ப உக்கிரமாக அதை பற்றி, ஏன்னா எல்லா கோட் ட்வீட்ஸு எல்லாத்தையுமே பார்த்து, கமெண்ட்ஸு எல்லாத்தையுமே பார்த்து சிரிச்சிட்ருக்கேன் ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னால் அதுதான் நிஜம். ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், December 18 ஜனநாயகனுடைய அந்த சென்சார் ப்ராசஸ்க்கு காப்பி அனுப்பிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 22-23க்குள்ளே கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அப்போயே இதில் எதெல்லாம் மாற்றணும், எதெல்லாம் மியூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே அவங்க சொன்னதாகவும், அந்த கரெக்ஷன் எல்லாமே பண்ணி மறுபடியும் நம்ம சென்சார் போர்ட் கிட்ட தயாரிப்பு தரப்புலேருந்து போய் பேசியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி யூஏ கொடுக்குற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸையும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, January 5 அன்னைக்கு தான், இல்லை இந்த மாதிரி உங்கள் படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பி அதுக்கப்புறமா தான் நம்ம சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதாக ஒரு நியூஸும் இருக்குது. அதுக்கப்புறமா தான் இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், பிளான் பண்ண மாதிரி January 9 ரிலீஸ் பண்ண முடியாது, நம்ம கோர்ட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் பல கேள்விகள் சிபிஎஃப்சி தரப்புலையும் கேட்டிருக்கிறாங்க, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தரப்புலையும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அங்கே ஏதோ இராணுவ தடவாளங்கள் இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு இராணுவ அதிகாரி அல்லது பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே ப்ராப்ளம்ஸ் இல்லாத மாதிரி இதில் படமாக்கப்பட்டிருக்கிறதா அதெல்லாம் பார்த்து ஒரு என்ஓசி வாங்கி அதையும் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப கேஷுவலாக எப்படியும் இவங்க யூ/ஏ கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு ஆப்பு வைக்கும் விதமாக தான் 5 இல்லை ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் ரிவைசிங் கமிட்டிக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னாலே அதோடைய சர்டிஃபிகேட் படம் பார்த்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ரிவைசிங் சென்சார் சர்டிஃபிகேட் வர்றதுக்கு குறைஞ்ச ஒரு 3 to 4 நாள் ஆகும். எப்படியும் 5 இவங்க ரீஅப்ளை பண்ணாங்க அப்படின்னா 6 அல்லது 7 தான் அவங்க படமே பார்ப்பாங்க. படம் பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறமா எப்படியும் 3 நாள் 4 நாள் கழித்து தான் சர்டிஃபிகேட் வரும். ஏன்னா இன்னும் பராசக்தி படம் ரிவைசிங் கமிட்டி போய் அங்கே யூஏலாம் வாங்கினதுக்கு அப்புறமா கூட இன்னும் படத்துறை தயாரிப்பு சைடில் அந்த சர்டிஃபிகேட் வரலை அப்படின்றது ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன் தான் பராசக்தி படக்குழுவினருக்குமே. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸ்ட்ரெயிட்டாக கோர்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா இவங்க ஆட்டோமேட்டிக்காக சிபிஎஃப்சியை கேள்வி கேட்டு அங்கேருந்து நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அங்கே போனது. இப்போ January 9, அதாவது படம் ரிலீஸ் ஆக வேண்டிய டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறமா ஒருவேளை ரிவைசிங் கமிட்டி போய் நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக படம் January 14th 15th மேலே தான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும். இதனால தான் ஜனநாயகன் போஸ்ட்போன்ட் அப்படின்ற விஷயம் வந்திருக்குது. டோட்டலாக பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் சிபிஎஃப்சிக்கும் படக்குழு இவங்களுக்கும் உள்ள அந்த பிரச்சனை தான் இந்த டோட்டல் போஸ்ட்போன்ட்டுக்குமே பேக் ஸ்டோரி. அதை தாண்டி இங்கே நிறைய பேர் நம்ம தற்குறி வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவங்க பேசுகிற மாதிரி இங்கே அந்த கட்சி தான் காரணம். ஆனால் மெயினாக இது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் யார் கண்ட்ரோலில் வருது? இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி சென்ட்ரலில் இருக்கு இல்லையா, அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வருது. அந்த மினிஸ்ட்ரி யார் கீழே வருது? சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருடைய கவர்மெண்ட்? பிஜேபி கவர்மெண்ட். ஆனால் அதை பற்றி இங்கே இருக்கக்கூடிய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸோ அல்லது நம்ம விஜய் சார் சப்போர்ட்டர்ஸோ, விஜய் சார் சப்போர்ட்டிங் நம்ம பத்திரிகையாளர்களோ யாராவது ஒரு வார்த்தை திறப்பாங்க அப்படின்னு நானும் பார்த்துட்ருக்கேன். ஏன் விஜய் சாரே ஒரு வார்த்தை
சிஎம் சார் அப்படின்னு சொன்ன மாதிரி பிஎம் சார் ஏதாவது மோதனா நேராக மோதுங்க சார் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நானும் பார்த்துட்ருக்கிறேன். பட் எதுவுமே நடக்கலை இது வரைக்கும் அப்படின்றது வேடிக்கையிலும் வேடிக்கை. ஆனால் வழக்கம் போல் பாண்டிச்சேரியில் போயிட்டு திமுக இதை பார்த்து கற்றுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி எங்கேயோ ஏதோ காணாமல் போனால் எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி திமுக 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 அப்படின்னு சொல்லியே பேசிகிட்டு இருக்கிறாங்களே. அதை நினச்சா தான் சார் இவங்களை நினச்சா சார் நீங்கள் வந்து அரசியலுக்கெலாம் வந்தீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து உள்ளே கேட்க தோணுச்சு. சரி, இந்த வன்மம் அப்படின்னு சொல்கிறியடா, என்னடா வன்மம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் ஏற்கனவே ஒன்று சொல்லிட்டேன். எஸ், டிசம்பர் 2024 31 அன்னைக்கு வந்து விடாமுயற்சி போஸ்ட்போன் லைக்காக அறிவித்த உடனே என்ன ஆட்டம்னு கேட்குறீங்க, பயங்கர ஆட்டம், உங்களுக்கு வேணும்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்வீட்டு கீழே போய் கமெண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நான் வந்து பெரிய யோகியோ பரமாத்மாலாம் கிடையாது. நம்மளும் வந்து ஒரு சாதாரண காமன் மேன் தான். நமக்குமே வந்து ஒரு பெரிய ஸ்டாருடைய ஃபேன் பாய் தான். ஸோ அந்த ஸ்டாருடைய படம் போஸ்ட்பாண்ட் ஆகுது, அதுவும் படம் ப்ராப்பராக ரெடியாகாத டைமில் நம்ம வந்து பிப்ரவரிக்கு தள்ளி போகலான்னு சொல்லி போன அதை வந்து வம்படியாக தூக்கி வச்சு நம்மளை வந்து செய்யின்னு செய்கிறப்ப இப்போ இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நம்ம மக்கள் செய்யாமல் இருப்பாங்களா? ஏன் நான் தான் செய்யாமல் இருப்பேனா? என்ன ஆட்டம் ஆடினீங்கடா, கொஞ்சம் நஞ்ச ஆட்டமாடா ஆடுறீங்க. இதில் வேறு ஒருத்தர் ஏப்பா என்ன இந்த சினிமா துறையிலேருந்து ஒட்டுமொத்தமாக ஒரு யூனிட்டியே இல்லாமல் யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்க. நான் ஒன்று கேட்குறேன், அப்படி விஜய் சார் இது வரைக்கும் எத்தனை பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்காரு, யார் பிரச்சனைக்கெலாம் குரல் கொடுத்துருக்காரு? உடனே தூக்கிட்டு வாழை தூக்கிட்டு வருவீங்க. வாழு படத்துக்கு ஃபோன் பண்ணி பேசினாருன்னு ஒரு வார்த்தை இருக்குது. பட் பொருளாதார ரீதியாக எதுவும் பேசினாரா இல்லை அந்த விஷயத்தை பற்றி? ஏன்னா அப்போயே வந்து நம்ம எக்ஸ் தளத்தில் அப்போ ட்விட்டரு அதில் வந்து நம்ம விஜய் சார் இருக்கார், ஏதாவது ஒரு வார்த்தை அதை பற்றி இல்லையே. சரி, அதை விடுங்க. அவருடைய படத்துக்கு 2000-3000 சொல்லி டிக்கெட் விற்கிறாங்களே அவரோட ரசிகர் மன்றத்தினர், அதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை அவர் என்னைக்கா பேசியிருப்பாரா? எதுவுமே பேச மாட்டார். ஆனால் மற்றவங்க எல்லாருமே அவருக்காக பேசணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது எனக்கு புரியல. பட் ஓவராலாக எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே விஜய் சாருடைய அந்த தீவிரமான ஃபேன்ஸ் அவங்களுடைய மனசு என்னவாக இருக்கும் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நம்ம பல சிச்சுவேஷன்ஸ் அப்படி கடந்து வந்திருக்கிறோம். இந்தா வந்துருச்சு எப்பா இவ்வளோ நாள் படம் இல்லை. இதில் வேறு உங்களுக்காவது இந்த ஒரு வருஷம்தான் படம் இல்லாமல் இருந்தது, எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட 2 வருஷம் 3 வருஷம்லாம் படம் இல்லாமல் இருந்திருக்கு. அதெல்லாம் நினைக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இல்லையா, பீயிங் விஜய் அண்ட் விஜய் ஃபேன் இஸ் நாட் ஈஸி, பீயிங் ஏகே அண்ட் ஏகே ஃபேன் இஸ் நாட் ஈஸி. ஓகேங்களா? நான் அடுத்த அந்த இடத்துல பதிவு பண்ண விரும்பினேன். உங்களுக்காவது இந்த ரிவைசிங் கமிட்டி இந்த சென்சார் போர்டு பிரச்சனை போயிடுச்சு அப்படின்னா படம் வந்துடும், கரெக்டாக படம் வந்துடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு எப்போ படம் வரும்னே தெரியாத லெவலில் நாங்கள் இருந்திருக்கோம் முன்னாடி. அதெல்லாம் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம், ரைட்? ஸோ இது ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னால், இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக திமுக தான் ப்ரெஷரை போடுது அப்படின்ற அந்த பாயிண்ட்டை பேசுகிறவங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னே தெரில. ஏன்னா அவங்க சைட்லேருந்து ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க, அந்த படத்துக்குமே இன்னும் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வரலை, நாளை கழிச்சு ரிலீஸு, இது வரைக்கும் அவங்களுக்குமே வரலை. ஆக மொத்தத்தில் சென்சார் போர்டுன்றது வந்து இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க பாருங்கள், அவங்க கண்ட்ரோலில் ஒரு டேஷுமே கிடையாது. முழுக்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சார்ந்தது. புரிஞ்சுக்கங்க. ஏதாவது ஒரு வகையில் அரசியல் பேசுவீங்க ப்ராப்பராக அப்படின்றத நாங்களும் பார்த்துட்ருக்கோம். எப்போ பேசுவீங்க அரசியல், எப்போ ப்ராப்பரான அரசியல் பேசுவீங்க அப்படின்றத நாங்களும் பார்த்துட்ருக்குறோம். அதை விட்டுட்டு வெறுமனே இந்த ஒரு பாயிண்ட் திமுக எதிர்ப்பு அப்படின்றத வச்சே பண்ணால் இங்கே வந்து உடனே எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்றத கனவு, அது நல்ல கனவா எனக்கு தெரியல. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ஜனநாயகன் போஸ்ட்பாண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கான ஒரு விஷயம் ஆஸ் அ சினிமா லவராக, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ கூடிய சீக்கிரம் சென்சார் போர்டு இஷ்யூ எல்லாம் கிளியர் பண்ணி சென்சார் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆல்ரெடி கேவியனை பொறுத்த வரைக்கும் இப்போ 9th ரிலீஸ் ஆகலை, நாளைக்கு ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அதுக்குண்டான அந்த பாதிப்பு அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நான் இப்போது சொல்கிறேன், எப்போ வந்தாலும் சரி இதுக்கான அந்த ஓப்பனிங் ப்ளஸ் இந்த படம் கொடுக்கக்கூடிய அந்த ரெவன்யூ இருக்குல்ல, அதை எவனும் எந்த கொம்பனும் தடுக்க முடியாது. அதில் வந்து நம்மளுக்கு நோ டவுட். ஓகேங்களா? அது 14ஆம் தேதி வந்தாலும் சரி, இல்லை இன்னும் அதை விட்டு தள்ளி போனாலும் சரி, வர்ற அன்னைக்கு இதை விட பவராக தான் அந்த படத்துடைய புக்கிங் இருக்கும் அப்படின்றதுல எனக்கு டவுட் இல்லை மக்களே. ஏன்னா சாதாரணமாக ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆகிற விஜய் சார் படத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நல்ல கலெக்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து பிரச்சனையோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ப்ரமோஷனோட ரிலீஸ் ஆக போகுது. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா
நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதோடைய இம்பேக்ட் அப்படின்றது பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லாவே தெரியும் அப்படின்றது தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் நான் இப்போவும் ஓப்பனாக சொல்கிறேன், ஃப்ராங்காக சொல்கிறேன், ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், உள்ள வன்மங்கள் நிறைய இருக்குது. அதை எல்லாத்தையும் நான் உடச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வந்து கோத்தாங்கொம்மான்னு கேட்குறதுக்கு தான் இங்கே நிறைய பேர் வருவான். எங்கள் அம்மாக்காவெல்லாம் நான் வந்து இழுக்க கண்டவன் வாயில் உள்ள நான் விரும்பலை. அதுக்காகத்தான் நான் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிட்டு இருக்கேன். பட் என்றைக்கு இருந்தாலும் சரி, கர்மா இஸ் அ பூமராங் அப்படின்றது வந்து உண்மை. நீங்கள் 2024 டிசம்பர் 31க்கு நீங்கள் பண்ண கர்மாவுக்கு தான் பலன் அனுபவிக்கிறீங்க. உங்களை வந்து எக்ஸில் வச்சு அஜித் சார் ஃபேன்ஸ் அப்படி செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. எவன் எப்படி மடமாற்றி வேணப்போ, அது இல்லை இது இல்லை நீங்களாம் பேசலாமா அப்படின்னு 1000 பேசினா கூட நீங்கள் பேசின பேச்சுக்கு அதான் அந்த எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ரியாக்ஷன் இப்போ வருது. இதையும் அனுபவிச்சுக்கோங்க அப்படின்றது தான். அதான் எரிரத்தியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு இருக்காங்க நம்ம அஜித் சார் ரசிகர்கள், மட்டும் இல்லாமல் ரஜினி சார் ரசிகர்கள் கூட. ஆமாம், ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு எல்லா ரசிகர்களையும் வம்பிழுத்து வச்சுருக்கிறீங்க, 1-2 கிடையாது, எல்லார் கூடயும் ஏதாவது ஒரு வாக்கியத்தகர் வச்சுருக்கிறீங்க. ஸோ அவங்க செய்யக்கூடிய அந்த செய்திகளை செஞ்சுருங்க மக்களே. ஸோ இதுதான் என்னுடைய நிலைப்பாடு இந்த ஜனநாயகன் போஸ்ட்பானில். ஸோ உண்மையிலேயே இது வந்து நிறைய பேருக்கு ஹர்ட்டிங்காக இருக்கலாம். பட் எனக்கு உள்ளுக்குள்ளே நான் அன்னைக்கு எவ்வளோ அனுபவிச்சிருப்பேன்டா அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா நான் வெயிட் பண்ணுறது இருப்பேன்ல, அதுக்கு உண்டான பிரதிபலன் தான் இது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.